dual பேஸ் பண்ணி ஒரு ப்ரோக்ராம் ஒன்று பார்க்கலாம். அது என்ன ப்ரோக்ராம் அப்படின்னா ஏடிஎம் பின் நம்பர் போடுற மாதிரி ஒரு ப்ரோக்ராம். ஸோ அது ப்ரோக்ராம் போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த ப்ரோக்ராம் என்னன்றதை உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட் நான் ப்ரோக்ராம்குள்ளே போகிறேன். நான் ஃபஸ்ட்டு ஒரு கிளாஸ் ஒன்று டிஃபைன் பண்ணிக்கிறேன். கிளாஸ் ஏடிஎம் ஓப்பன் அண்ட் க்ளோஸ். அதுக்கு முன்னாடி இம்போர்ட் ஸ்கேனர் கிளாஸ் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஜாவா டாட் டில் டாட் ஸ்கேனர். ஸோ குளோபலாக நான் ஸ்கேனரை டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஸ்டாட்டிக் ஸ்கேனர் எஸ் இஸ் ஈக்குவல் டு நியூ ஸ்கேனர். பிகாஸ் ஏடிஎம் நம்பர் நான் யூசர்கிட்ட இருந்து வாங்க போகிறேன். சிஸ்டம் டாட் இன் என்னோட மெயின் மெத்தட் பப்ளிக் ஸ்டாட்டிக் void main உள்ளே போயிட்டு string array of args open and close. இதுக்குள்ளே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு பின் நம்பர் இன்ட்டு பின்னு டிஃபால்ட்டாக ஒரு பின் நம்பர் ஒன்று வச்சுக்கிறேன். 1 2 3 4 அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இன்ட்டு யூசர்கிட்டேருந்து வாங்குகிறேன் என்டர் பின்னு. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா அதை வெறும் டிக்ளேர் மட்டும் பண்ணியிருக்கிறேன். இதை பேக்கில் நான் யூஸ் பண்ணுறேன். எங்கே யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா டூ ஒன்று ஓப்பன் பண்ணிக்கிறேன், க்ளோஸ் பண்ணிக்கிறேன். க்ளோஸ் பண்ணிவிட்டு உள்ளே போயிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டல்ல என்டர் யுவர் பின்னு வச்சுக்கிறேன். ஸோ என்டர் பின் இஸ் ஈக்குவல் டு அந்த வேரியபிளில் தான் நான் வாங்க போகிறேன். ஸோ எஸ்சி டாட் நெக்ஸ்ட்டு இன்ட் ஓப்பன் அண்ட் க்ளோஸ். ஸோ இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு கண்டிஷன் ஒன்று, இஃப் என்கிட்ட இருக்க பின்னும் யூசர் என்டர் பண்ண பின்னும் ஈக்குவலான்னு செக் பண்ணுறேன். செக் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டல்ல லாகின் சக்ஸஸ் அப்படின்னு சொல்கிறேன். இல்லை அப்படின்னா எல்ஸ் system dot out dot printlnல ஃபெயில்டுன்னு சொல்லிடுறேன். ஸோ இப்போ எனக்கு என்ன அப்படின்னா இந்த பின் நம்பர் யூசர் என்டர் பண்ணுற பின் நம்பர் வந்து தப்பாக இருந்துச்சு அப்படின்னா இந்த லூப் எனக்கு ரன் ஆகிக்கிட்டே இருக்கணும். அவங்க எப்போ கரெக்டாக போடுறாங்களோ அது வரைக்கும் எனக்கு இந்த லூப் ரன் ஆகிக்கிட்டே இருக்கணுன்ற மாதிரி தான் நான் கண்டிஷன் வைக்கிறேன். ஆனால் இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா while நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எக்ஸிட்டில் செக் பண்ண போகிறேன். என்ன அப்படின்னா பின் வந்து நாட் ஈக்குவல் டு என்டர் பின்னான்னு செக் பண்ணுறேன். ஸோ அது நாட் ஈக்குவல்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா அப்போ எனக்கு என்ன ஆகணும்னா லூப் ரன் ஆகிக்கிட்டே இருக்கணும். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா நான் ஃபைலை சேவ் பண்ணுறேன். ஸோ என்னோடய ஃபைல் நேம் வந்து ஏடிஎம் டாட் ஜாவா. இப்போ இந்த ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா டிஃபால்ட்டாக ஒரு பின் ஒன்று நானாக செட் பண்ணியிருக்கேன். ஸோ யூசர்கிட்டேருந்து வாங்குறதுக்காக இந்த டூ வைல்குள்ளே கொடுக்காம நான் என்ன பண்ணியிருக்கேன்னா அதை வெளியிலேயே என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா டிக்ளேர் மட்டும் பண்ணிட்டேன். இதை டிக்ளேர் பண்ணும் போது எனக்கு இங்கே வந்து அப்போ தான் என்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா வைலுன்றது இந்த லூப்புக்கு வெளியில் தான் நான் செக் பண்ணுறேன். அப்போ தான் என்னால் என்ன பண்ண முடியும்னா என்டர் பின்னுன்ற இந்த வேரியபிளை யூஸ் பண்ணிக்க முடியும். அதனால் நான் வெளியிலேயே அதை டிக்ளேர் பண்ணிவிட்டு உள்ளே நான் அதை யூஸ் பண்ணியிருக்கேன். உள்ள ஒரு கண்டிஷன் என்ன அப்படின்னா அந்த பின் ஈக்குவல்ட்டுனா லாகின் சக்ஸஸ், இல்லைனா எனக்கு என்னென்னா ஃபெயில்டுன்னு சொல்லிவிட்டு எனக்கு என்ன ஆகும்னா ரிப்பீட் அவங்க லாகின் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணணும். ஸோ எனக்கு அது எப்போ லாகின் சக்ஸஸ் ஆகுதோ அது வரைக்கும் எனக்கு இந்த லூப் என்ன ஆகணும்னா ரன் ஆகிக்கிட்டே இருக்கணும். இதுதான் கண்டிஷன். ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் வரப்போயே நான் என்ன பண்ணுறேன்னா கண்டிஷன் செக் பண்ணல, அவங்கள ஒரு டைம் அலோவ் பண்ணுறேன். வித்தவுட் கண்டிஷன் நான் அவங்கள ஒரு டைம் அலோவ் பண்ணி பின்னை என்டர் பண்ண சொல்கிறேன். அப்படி என்டர் பண்ண பின் கரெக்டுனா லாகின்னு, இல்லைன்னா திரும்பவும் அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா பின்னை என்டர் பண்ணணும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா
அட்லீஸ்ட் ஒன் டைமாவது உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எக்ஸிக்யூட் பண்ண நம்ம அலோவ் பண்ணுவோம். அதுதான் என்ன அப்படின்னா டூ. இதுவே நம்ம வைல் பார்த்தோம் அப்படின்னா என்ட்ரி லெவல் செக். நீங்க உள்ள வரும்போதே என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டு தான் உள்ள போக முடியும். அதுதான் வைலுக்கும் டூ வைலுக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ். ஸோ இந்த ப்ரோக்ராமை நான் ரன் பண்ணி காட்டுறேன். ஜாவா சி atm.java. ஸோ கம்பைல் பண்ணிட்டேன், ரன் பண்ணுறேன். இப்போ நான் வந்து பின்னை என்டர் பண்ணுறேன் தப்பா. எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா திரும்பவும் என்டர் பண்ண சொல்லி கேட்கும். கண்டிஷன் ஒரு டைம் நான் பார்த்தேன், பார்த்துட்டு எனக்கு அது ஃபெயில்டு ஆயிருக்கு. அந்த கண்டிஷன் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா உள்ள ஃபெயில் ஆயிடுச்சு. ஸோ வெளியில் என்னன்னா எனக்கு நீங்கள் லூப் திரும்பவும் நீ போய் என்ன பண்ண அப்படின்னா செக் பண்ண சொல்லுது. ஸோ திரும்பவும் தப்பாக தந்தால் திரும்பவும் கேட்கும். நான் ஒன்ஸ் கரெக்டாக கொடுத்துட்டேன் அப்படின்னா அது எனக்கு என்ன ஆகிடும்னா லாகின் சக்ஸஸ்ன்னு வரும். இப்போது நான் வந்து டைரெக்டாக இன்னொரு டைம் கரெக்டாக கொடுக்குறேன். என்ன அப்படின்னா என்னோட பின்னை நான் செக் பண்ணாமலே நான் கரெக்டாக கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா டைரெக்டாக லாகின் சக்ஸஸ்ன்னு வந்து லூப் ஃபெயில் ஆகிடும். ஸோ கண்டிஷனே செக் பண்ணாமல் ஒரு டைமாவது நமக்கு அந்த கோடை எக்ஸிக்யூட் பண்ண அலோவ் பண்ணுறது தான் யார் அப்படின்னா டூ வைல்னு நம்ம சொல்லுவோம்.